சாரு, மணமேடை வரைக்கும் போவோம். சீனு உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் மாட்டிக்காம இருக்கணும். யாராவது உன் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், மொத்தமா மாட்டிப்போம். ஐயோ ஐயோ சம்பந்தியம்மா, அத்தை, ஐயோ அப்பாதான் போங்க. நீ முகத்தை மூடிக்கோ. சம்பந்தியம்மா, நான் தான் கதவை திறக்கிறேன். முகத்தை மூடிக்கோ. தங்கமே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேஃபா வந்துட்டேன்ப்பா. உன்னை யாரும் பாத்துறலையே? இப்ப வரைக்கும் யாரும் பார்க்கல. ஆனா தாலி கட்ட கூட்டிட்டு போகும்போது எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சம்பந்தியம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சிருவோம். அப்புறம் எந்த காரணத்தை கொண்டு நீங்க வெளியே வந்துடாதீங்க. சரிங்க. நான் வெளியே இருக்கேன். சரி. சரியா? ஜாக்கிரதை. சரி, முகத்தை மூடு. டேய் ஒரு சைடுடா. டேய் இருடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கிரிக்கெட் விளையாடுறோம். டேய் இங்கலாம் விளையாட கூடாது, அந்த பக்கமா போய் விளையாடுங்க. சரி சரி வாங்க, அந்த பக்கம் போய் விளையாடலாம். கிளம்புடா. டேய் துணி எடுத்துட்டு வந்து வாயை கட்டு. டேய் மயக்கத்துல இருக்காடா. டேய் மயக்க தெரிஞ்சா கத்துவாடா. வாயை கட்டுறதா சேஃப். கட்டுறா. சரி மச்சான். ரூமுக்கு வெளியில நில்லுங்க. நான் உடனே பசுபதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு சொல்றேன். டேய் வெளில வாங்க. சரி வெளில வச்சு மச்சான். பேசுவோம். வாடா. சாரு, இங்க வரைக்கும் உன்னை சமாளிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ மணமேடைக்கு போறதுதான் விஷயமே. அங்க இருக்கிற அத்தனை பேரையும் சமாளிக்கணும். எனக்கும் அதுதான் அத்தை கொஞ்சம் பயமா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க என் முகத்தை பார்த்துட்டா கூட எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாம எப்படி போய் உட்கார போறேன்னு கூட தெரியல. ஐயோ ஐயோ, இப்போ யாரு? முகத்தை மூடிக்கோ சீக்கிரம். சாரு சாரு பத்மா கதவு திற. ஐயோ ஐயோ, என் அத்தைதான். முகத்தை மூடு மூடு சீக்கிரம். ஐயோ, என்ன பண்ண போறேனோ? அத்தை வாங்க அத்தை, வாங்க. நீ என்னடி இங்க இருக்க? அங்க அத்தனை வேலை கிடக்கு. இல்லத்த, மாயா இப்பதான் மேக்கப் முடிச்சிட்டு வந்தா. ஏய் நானே என்ற பேச்சை பார்க்க தான் வந்தேன். தள்ளு. என்ன கண்ணு இப்ப முகம் சரியாயிடுச்சா? ஏய் நீ என்னடி முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க? அத்தை, அது வந்து அவ மேக்கப் போட்டுட்டு வந்தால, அதனாலதான் இப்படி இருக்கு. அத பார்க்க தானே நானும் வந்திருக்கேன். இவன் என்ன முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்க? நீ சும்மா இரு. ஐயோ, அது வெளிச்சத்துல முகம் பட்டுச்சுன்னா மேக்கப் சரியா இருக்காது, கலைஞ்சு முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடும்னு சொன்னாங்களா. அட கூறு கட்டவள, இப்ப ரூமுக்குள்ள தானே இருக்கா? இல்ல, லைட் வெளிச்சம் படக்கூடாதா? அப்படி என்னடி பொல்லாத மேக்கப்? நானும் பாக்குறேன். ஐயோ அத்தை, இருங்க, கொஞ்ச நேரத்துல மணமேடைக்கு போகணும். இப்ப திரும்ப மேக்கப் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ முகம் ரொம்ப அலங்கோலமா ஆயிடும். அத சரி பண்ண முடியாதுல்ல.
அவ அங்கதானே வருவா. அப்ப வச்சு அங்க பாத்துக்கோங்க. ஏன் மாயா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? முகத்தையும் காட்ட மாட்டேன்ற, பேசவும் மாட்டேன்ற. ஏண்டி வாயிலியமா மேக்கப் போட்டுருக்கு? அது நைட்டு ஜில்லுன்னு ஏதோ குடிச்சிட்டா போல, அதான் தொண்டை கொஞ்சம் சரியில்லையா. பேசினா தொண்டை வலிக்குதுன்னு சொல்றா. அதுதானே மாயா. அத்தை, நீங்க போய் மேடைக்கிட்ட உட்காருங்க. ஏன் நீங்க பாவம் அங்க இங்க நடந்துகிட்டே இருக்கீங்க? கால் வலிக்க போது அத்தை. என்னடி திடீர்னு என்ற மேல அக்கறை பொங்குதாக்கும்? என்னத்த நீங்க, உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? பாவம் உங்களுக்கும் ரொம்ப அசதியா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். நீங்க போய் உட்காருங்க அத்தை, நான் மாயாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, நான் போறேன், அவளை கூட்டிட்டு வாங்க. சரியான வில்லங்கம் பிடிச்சவங்க இவங்க கிட்ட மட்டும் மாட்டணும், எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. ஆமா, இவ மொழியே சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கே. இந்த மாயா முகத்தை கூட காட்டாம உட்காந்துட்டு இருக்கா. இந்த பத்மாவும் அவளை கொஞ்சம் அதிகமாவே தாங்குறா, கூடவே இருக்கா. ஏதோ தப்பா நடந்திருக்கு, சரியில்லை, கண்டுபிடிக்கிறேன். இந்த மனோரமா பாட்டியில சும்மா நினைச்சுங்களாக்கா, வரையிரு. மாயா, மாயா, யாராவது ஒருத்தங்க வந்துட்டே இருக்காங்க. முகத்தை மூடு. மாயா, மூடு. யாருன்னு பாக்குறேன். ஷோ, அண்ணி வாங்க அண்ணி. மாயா ரெடி ஆயிட்டியா? ரெடிதான் அண்ணி. என்ன இன்னும் முகத்தை மூடிட்டு இருக்க? அதான் நான் சொன்னேன்ல, மேக்கப் கலைஞ்சிரும், வெளிச்சம்லாம் படக்கூடாதுன்னு. அதுக்காக எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க முடியும்? நேரம் வேற ஆயிட்டு இருக்கு பத்மா, மணமேடைக்கு கூப்பிட போறாங்க. அதுக்குள்ள அவளுக்கு எல்லாமே சரியாயிடும் அண்ணி. நீங்க போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க, நான் மாயாவை கூட்டிட்டு வரேன். சரி பத்மா, பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. மாயா, பத்திரம், வரேன். சரி. இன்னும் எத்தனை பேர் தான் வரப்போறாங்களோ தெரியல. சாமி, எல்லாம் சரியா இருக்கா? வேற ஏதாவது கொண்டு வரணுமா? சொல்லுங்க, போய் கொண்டு வந்துறேன். இங்க எல்லாம் சரியா இருக்கு, மாப்பிளையே வர சொல்லுங்க. அப்படியா? இந்த ஒரு நிமிஷம் மாமா. என்ன மச்சான், சீனி ரெடி ஆயிட்டானா இல்லையா? மணமேடையில உட்கார வைக்கணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ நான் போய் கூட்டி வந்துறேன். இப்போ சீக்கிரம் போங்க, கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி, மாப்பிள்ளை ஏதோ வந்துருவாரு. அதை தவிர்த்து வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேற எதுவும் தேவைப்படலை. மாப்பிள்ளை வந்தா போதும். சரிங்க சாமி, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். டேய் சீனு, சொல்லுங்கப்பா. ரெடி ஆயிட்டியா? ரெடிப்பா, ரெடிப்பா, ரெடி. சரி சரி, வா, டைம் ஆச்சு, வா. அப்பா, நான் போய் மாயாவை பார்த்துட்டு வந்துடுறேனே. டேய், கல்யாணத்தை முடிச்சிட்டு பேசிக்கலாம்டா. ஐயோ இல்லப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்து பேசணும்னு தோணுது. நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். சரி, ஆசைப்படுற, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. என்ன? சரிப்பா. மாயா, யாரு? மாயா,
நான் தான் சீனு. ஷோ இவன் எதுக்கு வந்தான்னு தெரியல. நீ முகத்தை மூடிக்கோ. மாயா என்ன சீனு? ஏய் எதுக்கு எதுக்கு நீ இங்க வர? மாயா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ எதுக்கு பேசணும்? பேசணுமா? பேசிட்டு போயிடுறேன். டேய் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து பேசக்கூடாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அம்மா காலையில இருந்து பேசிட்டு தானே இருந்தேன். இப்ப பேசினா என்ன? ஒரு 2 மினிட்ஸ்மா பேசிட்டு போயிடுறேன். சீனு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்பெல்லாம் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். போ. என்னம்மா நீங்க? சரி கை கொடுங்க. எதுக்கு? என்ன கைய கொடுங்கம்மா. என்ன சீனு? கொடுங்கம்மா. ஏய் சீனு, போங்க, போங்க. ஏய், சீனு, நான் பேச சொன்னா வரேன். கேளுடா. டேய் கதவு தர. சீனு. ஐயோ சொன்னா கேளு சீனு. சீனு. ஐயோ ச்சே, சீனு. சீனு. மாயா என்ன நீ பாட்டுக்கு திரும்பி உட்காந்துட்ட? நம்ம ட்ரீம் இன்னைக்கு நடக்க போகுது இல்ல? இதுக்கு தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். ஆ? ம், ம். ஆ. எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? ஐயோ நீ என் லைஃப்ல எனக்கு கிடைச்சது இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. நீ மட்டும் என் லைஃப்ல இருந்தா போதும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சீனு. ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஓச்செல்லாம். என்ன மாயா நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஓ என்ன கோல்ட் ஆயிடுச்சா? ஆ, ஆ, ம். இதுக்கு தான் நைட் டைம்ல வெளியெல்லாம் போக வேணாம்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. சரி ஓகே, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடை கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன். என்ன பாரு, ஒரு தடவை பார்க்கறதுல ஒன்றும் ஆயிட போறது இல்ல. திரும்பி பாரு மாயா. ரொம்ப ஓவரா பண்ணாத மாயா. இன்னைக்கு உன் ஃபேஸை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இப்படி திரும்பு. ரொம்ப ஓவரா பண்ணாத மாயா. இன்னைக்கு உன் ஃபேஸை பார்க்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஆ ஏய் மாயா, பார்த்துட்டு போயிடுற மாயா. சீனு. சீனு கதவு தர. சீனு தெரடா. இவங்க வேற. கேளு தர. அம்மா என்னம்மா? டேய் ஏன்டா பொண்ணு ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்னடா சொல்லுவாங்க? அம்மா பார்த்துட்டு போயிடுறேம்மா. இங்க பாரு, அதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கோ. மா ப்ளீஸ்மா. உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, போடாங்க ஃபர்ஸ்ட். இல்லம்மா. ஐயோ சீனு போடா. அம்மா சொன்னா அம்மா கேளு, ப்ளீஸ் போ. அம்மா அம்மா போ அம்மா ஒரே ஒரு வாட்டி போ, அம்மா. கூப்பிடுறாங்க அம்மா போ. ப்ளீஸ் அம்மா. அச்சே. ஷோ, நல்ல வேலை அத்தை, நீங்க வந்தீங்க. இல்லைன்னா நம்ம 2 பேரும் மாட்டியிருப்போம். இவன் வேற இந்த நேரத்துல வந்துட்டா. இன்னும் யார் யார் வர போறாங்களோ தெரியலையே. இங்க பாருங்கண்ணே, 2 பந்தி இருக்குண்ணே. அதனால சொன்னதை விட இலை தண்ணி எல்லாம் டபுளா எடுத்துட்டு சரிங்க தம்பி, அப்படியே பண்ணிடுறோம். சரியா? அப்புறம் சாப்பாடு யாருக்கும் பத்தாம போயிடக்கூடாது. அதெல்லாம் சரியா இருக்கும் தம்பி. சரியா? எந்த குறையும் வந்துடக்கூடாது. எந்த குறையும் வராது தம்பி. சாப்பாடு சும்மா தடபுடலா இருக்கணும். சரியா? கண்டிப்பா தம்பி, அப்படியே பண்ணிடுறோம். யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரி, சரிதானே? சிவராமா. அப்புறம் நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சரி சொல்லுங்க அத்தை. மாயாவ அந்த சாயம் பூசுற கடைக்கு நீ தானே கூட்டிட்டு போன? சாயம் பூசுற கடையா? ஓ பார்லருக்கா? அதான் நான் தான் அத்தை கூட்டிட்டு போனேன். அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணும்போது நீ கூட தானே இருந்த? இல்ல அத்தை, நான் உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன். ஏன்டா அறிவு கட்டவன, அவ கூட போயிட்டு நீ ஏன்டா உள்ள போகாம இருந்த? அத்தை, அது பொம்பளை பிள்ளைங்க மட்டும் மேக்கப் போடுற இடம். என்ன வெளியில போய் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் வெளில நின்னுட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா அத்தை, மேக்கப் முடிஞ்சு மாயா வந்தா. அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டு வந்தேன். அப்போ நீ உள்ள போகல? இல்ல அத்தை. கூறு கட்டவன, நம்ம வீட்டு போனா கூட்டிட்டு போன, திரும்ப பார்த்து பத்திரமா சுதாரமா கூட்டிட்டு வர வேண்டாம்? என்னத்த நீங்க? அவளை தான் நான் கூட்டு வந்துட்டேனே.
உள்ளதானே இருக்கா, நீங்க பார்க்கலையா? ஆ, இருக்கா, ஏதோ முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கா. அவ வெளியில வந்துதான் முக்காடு போட்டாளா? இல்லத்த, உள்ள இருந்து அவ வரும்போதே அப்படிதான் வந்தா. அது அந்த மேக்கப் ஏதோ வெயில்ல படக்கூடாதாமா, ஆ. அதுக்காக. ம். ஆ, சரி, அந்த சாயம் பூசுற கடை எங்க இருக்கு? அது நம்ம காந்தி ரோடு இருக்குல்ல, ஒரு ரைஸ் மில்லு கூட இருக்குல்ல, அதுல இருந்து 4வது கடை தான். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த பொண்ணு ஏதோ பொருள் அங்க விட்டுட்டு வந்துருச்சா, நான் போய் எடுத்துட்டு வரணும். சரி வா, என்ன கூட்டிட்டு போ. அத்தா அத்தா அத்தா, எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு. வேலையை முடிக்காம போனா அண்ணன் என்னை திட்டுவாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வெளியில நம்ம டிரைவர் இருக்காரு, அவர் கூட போயிட்டு வந்துறீங்களா? ஆ, அப்படிங்கிற. ஆ. சரி, நீ போ. சரிங்க அத்தா, பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லாரும் ready இருக்காங்களா? மாப்பிள்ளை வர சொல்லுங்க. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஜானகி போய் மாயாவை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஏய் சீனு, வாடா சீக்கிரம். வரேன்ப்பா. வாடா, அத்தை, சீனு வந்துட்டான். வா சீக்கிரம் வா. வாடா வா வா. வா. அவைக்கு சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காரு. சந்தனத்தை நெத்தியில வச்சுக்கோங்க. கதவு தருங்க, நான் தான். சக்தி தான். ஷாரு, நீ முகத்தை மூடிக்கோ. பார்வதி கூட யாராவது வந்துட போறாங்க. சரி. நல்லா மூடிக்கோ. வா பார்வதி. அண்ணி, மாயாவை மேடை கூப்பிடுறாங்க. சரி சாரு, வா போலாம். ஐயோ, பார்வதி போய் யாருன்னு பாரு, போ போ. அக்கா, என்ன மாயா, நீ இன்னும் முகத்தை மூடிட்டு இருக்க? அதை எடுத்து விடு. ஐயோ, ஐயோ, இல்ல நீ மேக்கப் ஏதாவது ஆயிடும்ல. இவ்வளவு நேரம் ஆகியா சரியா இருக்காது? அங்க பொண்ணு வேற கூட்டிட்டு வர சொல்றாங்க. அது கொஞ்ச நேரம் துணி எல்லாம் விலக்கி விட்டுட்டு வெளிச்சத்துல தான் உட்கார்ந்திருந்தா. ஆனா திடீர்னு முகம்லாம் ஒரு மாதிரி சிகப்பு சிகப்பா ஆயிடுச்சு. ஐயோ, அவளுக்கு முகம்லாம் ரொம்ப எரியுதுன்னு சொன்னா. அப்படியா? மாயா, எங்க முகத்தை காட்டு, டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ அண்ணி, எதுவும் எடுத்துறாதீங்க. அப்புறம் முகம் ரொம்ப செவந்துருச்சுன்னா பாவம் அவளுக்கு ஏதாவது ஆயிடும்ல. என்னம்மா, அங்க மேடைக்கு வேற கூப்பிடுறாங்க. இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா, இதெல்லாம் பேச நேரம் இல்ல. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நீங்க வாங்க, நம்ம மாயாவை கூட்டிட்டு போயிடலாம். அதுக்காக இப்படி முகத்தை மூடிக்கிட்ட மனமேடையில உட்கார வைக்க முடியும்? அண்ணி, வேற வழி இல்லல்ல. இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, வாங்க, முதல்ல டைம் ஆயிடுச்சு. வா மாயா, வா வா. ஜானகி, என்னாச்சு? ஏன் மாயா மோகத்தை மறைச்சு கூட்டு வரீங்க? ஆமாமா. ஐயா, இந்த மாலையை மாப்பிளைக்கு போடுங்க. சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்க. சும்மா இருக்கடா. என்ன அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா மணமேடைக்கு கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ளை, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. பியூட்டி பார்லர்ல கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்னு சொன்னாங்க. இன்னுமா சரியாகாம இருக்கு? மேக்கப் போட்டதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாம். வெளிச்சத்துல படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களாம். அதனாலதான். ஏமா தங்கச்சி, அதுக்காக கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு முகத்தை மூடிட்டா இருக்க முடியும்? இல்லங்க, இப்ப துணி விளக்க கூடாது. இங்க வேற இத்தனை லைட் இருக்குல்ல. அவளுக்கு ஏற்கனவே முகம் எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கல்யாணம் நடக்க போற நேரத்துல வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க? இதுக்குதான் எங்கேயும் போக வேண்டாம்னு நான் சொன்னேன். கேட்டீங்களா? ஐயோ இல்லங்க,
கோவப்படாதீங்க. இப்படி ஆகும்னு யாரும் நினைக்கலங்க. அண்ணி இப்படியே கூட்டிட்டு போய் மணமேடையில உட்கார வச்சிடலாம். ஐயர் வேற வர சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே உட்கார வச்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதானே. மத்தவங்க நினைக்கிறதா இப்ப முக்கியம். கல்யாணம் தானே முடியணும். இருந்தாலும் எப்படி பத்மா? பொண்ணை இன்னும் காணோம். சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. பாருங்க, ஐயர் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. முதல்ல உட்கார வச்சிருவோம், தாலி கட்டி முடிக்கட்டும், அப்புறம் கூட நம்ம பாத்துக்கலாம். ஆமா ஆமாங்க, எனக்கும் அதான் தோணுது. நல்ல நேரம் போயிட போகுது. சரி சரி, மேடை கூட்டு போங்க. வா. என்ன பொண்ணு முகத்தை மூடிட்டு வந்திருக்கு? என்ற பேத்தி மாயாங்க. ஏ கிழவி, பொண்ணெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. போய் இங்க இருந்து. அப்படியா? இனி பேசி பிரயோசனம் இல்லையாக்கும். ஆக்ஷன்ல இருக்க வேண்டியதுதான். பாட்டி பாட்டி, வேண்டாம் வேண்டாம். பக்கத்துல உன் வாயிலே சொருகிடுவேன். ஒழுங்கா என்ற பேர் கேட்கன்னு சொல்லிடு.